தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவரும் தற்போது வி தி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனருமான அண்ணாமலைக்கு எதிராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தொடர்ந்திருந்த அவதூறு வழக்கு இன்று திடீரென வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பான பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். அதில் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமாக பல நிறுவனங்கள் இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அண்ணாமலை. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அண்ணாமலை செயல்பட்டிருப்பதாகவும் கூறி சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் டி.ஆர். பாலு அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். கடந்த சில மாதங்களாக இந்த வழக்கு தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்ற சம்மனின் பேரில் அண்ணாமலை 5 முறை நேரில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கங்களை முறையாக அளித்தார். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாத விசாரணையில் அண்ணாமலை தரப்பு வழக்கறிஞர்கள் டி.ஆர். பாலுவிடம் நேரடியாக குறுக்கு விசாரணை நடத்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பியது பெரும் கவனத்தை பெற்றது. பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகள் காரணமாக வழக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு அல்லது வழக்கு குறித்த முக்கிய முன்னேற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்பாராத வகையில் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்திருந்த அவதூறு வழக்கை வாபஸ் பெறுவதாக டி.ஆர். பாலு தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட சைதாப்பேட்டை நீதிமன்றம் வழக்கை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்தது. அண்ணாமலை தற்போது பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகி வி தி லீடர்ஸ் என்ற புதிய அமைப்பை முன்னெடுத்து வரும் நிலையில் திமுக மூத்த தலைவர் டி.ஆர். பாலு இந்த வழக்கை திடீரென வாபஸ் பெற்றிருப்பது பல்வேறு அரசியல் கேள்விகளை எழுப்பியுள்ளது மட்டுமில்லாமல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி பெரும் விவாதமாகவும் மாறியுள்ளது.